நம்ம ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்திய பார்த்தோம். ஒடசா ஒப்லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடந்திருக்கு. இதனால அங்க போர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வெளிநாட்டு வெசல் மேல தாக்குதல் நடந்துருச்சு. இது போல டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல. அது வெளிநாட்டு வெசல் இல்லையாமா. பிரிட்டனோட வெசலாமா. யுகேது. அதுல ஆயுதங்கள் ஏத்திட்டு கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. இஸ்காந்தர் எம் வச்சு ப்ரிசைஸ்டா அடிச்சுட்டாங்கன்ட்டு அவங்களோட நியூஸ் பேப்பர். அதாவது யுகேவோட நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல செய்திகள பரப்பியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது யூகேவோட அரசாங்கம் சொன்னா தான் தெரியும். அது மட்டும் இல்லாம, அவங்க பெருமளவுல உக்ரைனுக்கு உதவுறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அதாவது கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா, ஏரியல் டாமினன்ஸ். அதாவது அ ரொம்ப வருஷமா இந்த பிரச்சனை ஆரம்பிச்ச அந்த 3 வருஷ காலத்துல ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்புலருந்து கேட்டுட்டு இருந்தது, "தயவு செஞ்சு எங்க ஏர் ஸ்பேஸ குளோஸ் பண்ணுங்க. கடவுளே யாராவது குளோஸ் பண்ணுங்க" அப்படின்னு கூட கதறிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா, இப்போ 3000, 4000 ட்ரோன்கள் கிட்ட வந்துருச்சு மாசத்துக்கு. ஸோ அந்த அளவுக்கு ட்ரோன்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லயே அவங்க கேட்டாங்க உக்ரைன். தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணுங்க ஏர் ஸ்பேஸ அப்படிங்கிறது போல. ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னா, இப்ப எந்த நாடு ஏர் ஸ்பேஸ க்ளோஸ் பண்ண சொல்றாங்களோ, அந்த நாடு அந்த ஏர் ஸ்பேஸ கண்ட்ரோல் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அதாவது அந்த இடத்துல என்ன பறந்தாலும் நாங்க அட்டாக் பண்ணுவோம், நாங்க தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்கன்னு அர்த்தம். உக்ரைன் வந்து அத கேட்டுட்டு இருந்தாங்க. நேட்டோ நாடுகளே மன்றாடி கேட்கிறோம், தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது போல. யூகேவோட பிரைம் மினிஸ்டரான ஸ்டார்மர் அவர்களோட காதுல இப்பதாங்க வந்து கேக்குது. 3 வருஷம் கழிச்சு 4வது வருஷத்தோட தொடக்கத்துல வந்து காதுல விழுந்துருச்சு. இப்ப அதனால உட்காந்து கூடி பேசினாங்க இல்லையா? அதான் பீஸ் டீல். அவங்க ஒரு அக்ரீமெண்ட் வச்சிருக்காங்க இல்லையா? பல டீல் வச்சுக்கிறாங்களாமா. அதுல ஒரு டீல் தான் இது. என்னன்னா, உக்ரைனோட ஏர் ஸ்பேஸ முதல்ல வந்து பிளாக் பண்றது. அத நான் செய்ய போறேன் அப்படிங்கிறது போல யூகேவோட பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள் தரப்புல ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதான் கூட்டாஞ்சோறு எல்லாம் உட்கார்ந்து சேர்ந்து யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற அந்த 18 நாடுகள் சேர்ந்து இந்த வேலையை செய்ய போறாங்க. ஸோ அப்படி செய்யும்போது இதுக்கப்புறம் ரஷ்யா ஏவக்கூடிய மிசைல்கள், ட்ரோன்கள அவங்க டைரக்ட்டா என்கேஜ் பண்ணுவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ரஷ்யா என்ன சொல்லிக்கிறாங்க, எங்களோடத நீங்க தாக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த நாட்டுலேருந்து அது வந்துச்சோ அந்த நாட்டுல நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் அது எப்படி ஒருவேளை அவங்க தடுக்குறாங்க, பிளாக்கேடு பண்றாங்க, அவங்க வந்து ராணுவத்த இன்கேஸ் வந்து ஏர்ஃபோர்ஸ் வந்து டிப்ளாய் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, போலாண்டு இந்த பகுதிகள கொண்டு வந்து டிப்ளாய் பண்றாங்க அப்படின்னா, அங்கருந்து வருது விமானங்கள் வருதுன்னா, வந்து ரஷ்யா ஏவக்கூடிய ட்ரோன்களா இருக்கட்டும், இல்ல ரஷ்யா ஏவக்கூடிய மிசைல்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சூறையாடி, வேட்டையாடிட்டு இருப்பாங்க. இன்கேஸ் ரஷ்யா வந்து அந்த விமானங்கள தாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கும்போது, அது நேட்டோ நாடுகளுக்குள்ள போயிருச்சுன்னா, அந்த அட்டாக் கேன்சல் செய்யப்படுமா? இல்ல போய் அடிப்போம் அந்த பேஸ் மேலயே குண்ட போடுன்னு அலோவ் பண்ணிருவாங்களா? அப்படின்ற ஏகப்பட்ட சிக்கல்கள்லாம் வந்திருக்கு. ஏன்னா, இந்த பதிவு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது 4ஆம் தேதி காலையில 10 மணி. அதாவது அமெரிக்காவோட நேரப்படி வந்து பார்த்தீங்கன்னா, 9 மணிக்கு அதாவது டுமாரோ நைட் சம்திங் பிக் இஸ் கோயிங் டூ ஹேப்பன் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். நைட்ல ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போது. நான் இருக்கிறத அப்படியே சொல்றேன்ப்பா அப்படிங்கிறது போல அவரோட ட்ரூத் சோசியல் மீடியால சொல்லியிருக்கிறார். இந்த ட்ரூத் சோசியல் மீடியா எப்படி தெரியுமா ஆயிருச்சு? நான் இதுக்கு முன்னாடி கேம் விளையாடிட்டு இருக்கும்போதெல்லாம், இந்த என்பிசி இந்த ஜிஎம்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஈவென்ட் சொல்லுவாங்க. இந்த மாரி ஈவென்ட் இதில வந்து இப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு. இப்ப அது வந்து ஈவென்ட் மாரி ஆயிருச்சு. அவரு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதில வந்து சொல்லும்போது, அடடே! அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா, இது ஒண்ணு சொல்லிக்கிறாரு. இந்த ட்ரூத் சோசியல் மீடியா நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இது ட்ரம்ப் அவர்கள் அவருக்காக உருவாக்கக்கூடிய ஒரு சோசியல் மீடியா. ஏன்னா, உண்மைய அவரு சொல்லும்போது அது பொய்ன்னு பைடன் அவர்களோட அரசாங்கம், எலான் மஸ்க் அவர்கள் இந்த ட்விட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க இல்லையா? ட்ரம்ப் அவர்களே பேன் பண்ணியிருந்தாங்க. இந்த மனுஷன் பூரா பொய்யா பேசிட்டு திரியிறான் அப்படிங்கிறது போல. ஸோ, அதனால நான் பேசுறதே உண்மைதான் அப்படிங்கிறனால சோசியல் மீடியா, ட்ரூத் சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணியிருந்தேன். அதில பல விஷயங்கள் சொல்லிது. அவரோட சோசியல் மீடியா தான். அதுக்கப்புறம் எலான் மஸ்க் அவர்கள் ட்விட்டரையே வாங்கிட்டு எக்ஸ்ன்னு பேர் மாத்திட்டார். சரி ஓகே. இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூத் சோசியல் மீடியால என்ன சொல்லிக்கிறார்ன்னா, அ அமெரிக்கால இருக்கக்கூடிய விவசாயிகளே உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நெறைய விவசாயம் பண்ணுங்க. நம்ம நாட்ல உங்களுக்காக நெறைய ஸ்பெஷல் போனஸஸ்லாம் இருக்கு. ஹேப்பி அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவென்ட் அனவுன்ஸ் பண்ணிக்கிறார். ஏன் இவர் திடீர்னு இப்படி அனவுன்ஸ் பண்ணிக்கிறார்ன்னா, சைனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்க்குலாம் டாரிஃப் போட்டுக்கிறாரு. இப்ப சைனா என்ன பண்றாங்க? ஐயோ! இந்த மனுஷன் வேற டாரிஃப் போட்டானே! நம்ம என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறது போல ஆல்டர்னேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தனியா ஒரு டாரிஃப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. இதே ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 5000 வீரர்கள், 3000 வீரர்கள் 3000 சொல்றாங்க. சிலர்லாம் 4000, 5000ங்கிறாங்க. இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா, இப்ப 3000 வீரர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் மெக்சிகோ பார்டர்ல பாதுகாப்புக்காக இன்கிரீஸ் பண்ணிக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன் இது போல இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு மெக்சிகோ பார்டர்ல? அங்க என்னதான் இருக்குது? அங்க முதல்ல ராணுவம் முதல்ல மெக்சிகோ கிட்ட ஏர் ஃபோர்ஸே இல்ல. ஏதோ வச்சிருக்கிறோமே அப்படிங்கிறதுக்காக 2, 3 விமானங்கள் வச்சுக்கிறாங்க. அவங்க ஏர் ஃபோர்ஸே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கிட்ட.
எதுக்காக அவங்க இது போல வந்து பதட்டம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க? அதுவும் இல்லாம மெக்சிகோக்கு டாரிஃப் போடுறேன்னு சொல்றாங்க. ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா? ஒண்ணுமே இல்ல. அமெரிக்கா ட்ரேட் வார வந்து பாத்தீங்கன்னா சைனா மேல போட்டிருக்காங்க. இப்ப சைனா அது எப்படி ஓவர் ரைட் பண்றாங்கன்னா, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து மெக்சிகோ, கனடா இது போல பகுதியில அவங்க டம்ப் பண்ணிடுறாங்க. இப்ப அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனி மூலியமா ஏற்றுமதி பண்றோம் அமெரிக்காக்கு அப்படிங்கிறது போல அமெரிக்காக்குள்ள ஏற்றுமதி பண்றாங்க. ஸோ இப்ப ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்றாருன்னா, உங்க 2 பேத்துக்குமே டாரிஃப் போங்க அப்படிங்கிறது போல கனடாக்கும், மெக்சிகோக்கும் போறதுனால இது போல பார்டர் பிரச்சனை எல்லாம் இருக்கறனால அங்க ஒரு அழுத்தம் குடுக்கறதுனால, சைனாவோட கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிய டைரக்ட்டாவே மெக்சிகோலயே ஓப்பன் பண்ணிட்டாங்க சைனா. ஸோ இது போல விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ இது போல பண்றதுனால, இப்ப இந்த இரு நாடுகளும் என்ன செய்வாங்க அப்படின்னா, அமெரிக்கா சொல்படி கேட்டு, சரிங்க தலைவரே அமைதியா இருங்க, டாரிஃப் போடாதீங்க. இதுக்கப்புறம் நாங்க சைனா மேல நாங்க சாங்ஷன் போடுறோம். நாங்க டாரிஃப் போடுறோம். நாங்க பொருளை ஏற்றுமதி, இறக்குமதி பண்ணலாம். நீங்க சொல்றதுக்கெல்லாம் சரின்னு கேட்டுக்கிறோம். அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இவர் இப்படி பண்றாரா? அப்படின்ற கோணத்துல சில அனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படி நடக்குது அப்படிங்கும்போது சீனாக்கு ஒரு மிக பெரும் இடியா இருக்கும். ஏன்னா பெருமளவுல மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களோட வியாபாரம். இதுல வந்து பெருமளவுல கம்மியாகும். இந்த ஒரு காரணத்தினாலே என்னமோ தெரியல. போன மாசமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜின்பிங் அவர்கள் பல பிசினஸ் நபர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஓனர்ஸ்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாரு. பார்ப்போம் எந்த அளவுக்கு எக்கனாமியில் அடி வாங்க போறாங்க, இல்லை என்ன நடக்க போகுது. மெயினான விஷயத்துக்கே வரும். இப்போ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல எக்கனாமிக் வார்க்கு தயாராயிட்டாங்க. யூரோப் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட களத்துல இறங்கி சண்டை அடிக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. இப்ப இது போல நேரங்கள்ல நேரடியா பேசிக்கணும் இல்லையா? இதுதான் லைன், இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது அப்படிங்கிறது போல எசக்கு புஸ்க ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா கூப்பிட்டு உடனே பேசிக்கிறதுக்கு. ஏன்னா அணு ஆயுதம் வச்சுக்கிறேன் டம்முன்னு நம்பிக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? 3 நாடுகள் இதுல, அதாவது யூகே கிட்ட இருக்கு, பிரான்ஸ் கிட்ட இருக்கு, ரஷ்யா கிட்ட இருக்கு. மாறி மாறி போட்டுக்கிட்டாங்கன்னா சிக்கலாயிரும்ல. இது போல ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. யூரோப் வந்து நேரடியாக இதுக்கு மேலே ரஷ்யாவோட பேச முடியாது, ஏன்னா போரில் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே அண்ணன் தண்ணி பழகக்கூடாதுன்றாங்க. இதில் இன்னொரு விஷயம், போன மாதத்தோட தொடக்கத்தில்னு நினைக்கிறேன், பிரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செய்தி பேசியிருப்போமா இல்லையான்னு தெரியல, மேபி சொல்லாமல் விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். பிரான்ஸில் ரஷ்யாவோட எம்பசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க பெட்ரோல் கொண்டு தூக்கி வீசிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் பார்த்து பிடிச்சி இது போல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அது இதுக்கப்புறம் மொத்தமாக துண்டிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா இப்போ அமெரிக்கா என்கேஜ் பண்ணிருக்காங்க யார் கூட? ரஷ்யா கூட. எந்த இடத்துல? ஒன்று சவுதி இல்லைன்னா துருக்கி. இந்த பகுதியில் உட்காந்து என்கேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாற்று இடத்துல. அதாவது இது போல விஷயங்கள் இதுக்கப்புறம் இவங்க என்கேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தைக்காக ஒரு கம்யூனிகேஷன் லைன் வேணும் இல்லையா? ஸோ அதான் அமெரிக்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன்லாம் இருந்துக்கும் அப்படிங்கிற சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கோணங்கள் இது போல யோசிச்சு வியூகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட அவசரமாக எம்பசிஸ் இது போல உறவுகளை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துறதுக்காக பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. சும்மா பிரச்சனை எஸ்கலேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேச்சுவார்த்தைக்காக பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ ஒன்ஸ் உக்ரைனுக்குள்ள வந்து உக்ரைன்ல பறந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யாவோட ட்ரோன்கள், மிசைல்கள் இது போல எதையாவது ஒன்று அவங்க தடுக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை யூரோப்ல வந்து பிரச்சனை, போர் பெருமளவில் நடக்க போகுது அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதைத்தான் அவர் சொல்றாரு அப்படின்ற கேள்வி இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஒருவேளை இது அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு கட்டத்துல நாட்டோ நாடு அப்படிங்கும்போது நாட்டோவில் தாக்குதல் பண்ணும்போது அமெரிக்காவும் உள்ள வந்து டிப்ளாய் ஆகணும்ல, அமெரிக்காவும் சண்டை பிடிப்பாங்கல்ல அப்படிங்களோட கேள்விகள் வருது இல்லையா? இதுக்கு தான் நாட்டோலேருந்து பின்வாங்கிறதுக்காக பல கோணங்கள்ல பல்வேறு முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எலான் மஸ்க் அவர்கள் ட்விட்டர்ல வந்து எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறார், அதாவது நாட்டோலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம், அது நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறது போல, நாட்டோல யூஎன்லேருந்து வந்துடலாம் அப்படிங்கிற இவங்க சொல்லிக்கிறாங்க. அதாவது யூஎன்லேருந்து வெளியே வராங்க அப்படின்னாலே ஓகே டிக்ளர்டு அப்படிங்கிறதோட முடிவு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யூஎனோட ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நிக்கராகவும் வெளியே வராங்களாம். அதாவது இது செயின் லிங்க் மாதிரி ஒரு நாடுகளும் வெளியே வராங்க அப்படின்னா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஓகே, அதாவது எப்படி சொல்லனா, நான் மேப் வீடியோ போடும்போது நீங்கள் காமெடி பண்ணுவீங்க டோரா வச்சு மேப்னு சொல்லிட்டு, அதுலேயே ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது குள்ளநரி திருடக்கூடாது அப்படின்னு சொன்னா நானா திருடனா அப்படிங்கிறத கேட்கும் இல்லையா? அதே போலதான் அதுக்காக இந்த சபையே இருக்குது. இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, அநியாயம் பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்கன்னா, இல்லைங்க நாங்க அப்படி பண்ணலீங்க, நாங்க இதனால பண்றோன்னு நியாயப்படுத்துதலுக்காகவாச்சும் நல்ல ஒரு அளவுக்கு அது செய்வாங்க இல்லையா? ஏன்னா ரொம்ப அநியாயமா செஞ்சிருவாங்க. ஸோ அதனால இந்த ஒரு சபை இருக்கிறதுனால கொஞ்சம் பாலிஷ்டா செய்யறதுக்காகவாச்சும் ட்ரை பண்ணுவாங்க. இப்ப இந்த சபை இல்லைன்னா என்ன நடக்கும்? யாரு கேட்பாங்க? யாருக்கிட்ட போய் முறையிடுவாங்க? இவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை செய்வாங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை செய்வாங்க. இந்த இடத்துல மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு துளி விஷயம் கூட இங்க இருக்காது. ஒன்ஸ் இருந்து எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா
நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதான் இது டிக்ளேர்டு 3ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது போல நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதான். அதாவது ஸ்கிரிப்ட் நம்ம முன்னாடியே சொன்னதான், இந்த உலகமே ஒரு நாடக மேடை, அதில் நாடகத்தை அரங்கேற்றிட்டாங்க. அது எப்படி நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது அப்படிங்கிறதுக்கு தான் எழுதிட்டு இருக்கிறாங்க அந்த கதை, திரைக்கதை, வசனம்லாம். அது இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி அதெல்லாம் முடிவு பண்ணது தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இது போல விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால மேலும் மேலும் பீதி ஆகிட்டே இருக்கு. இங்கே மட்டும் கிடையாது, அதாவது எப்போ என்ன சொல்கிறோம், நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் யூரோப் உள்ள என்ட்ரு ஆகிறது மட்டும் இங்கே சிக்கல் இல்லை. அடுத்தது கீழே இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா 20 நாள் தான் டைம். ஏன்னா இந்த ஃபேஸ் 1 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புன்னு சொல்கிறாங்க. ஹமாஸ் தரப்புன்னு சொன்னால் ஃபேஸ் 1 முடிஞ்சிருச்சுப்பா, ஃபேஸ் 2க்கான பேச்சுவார்த்தை வந்து நடத்துங்க அப்படிங்கோல கேட்குறாங்க. ஃபேஸ் 2க்கான பேச்சுவார்த்தை வந்து நடத்துறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபேஸ் 1ல நிறைய வயலேஷன் பண்ணிட்டீங்க, அதனால் அது செல்லாது அப்படிங்கூட சொல்கிறாங்க. நீங்களும் தான் வயலேஷன் பண்ணீங்கன்னு இவங்க தரப்பு, அதுவே வாக்குவாதமாக இருக்குது. ஸோ இது எக்ஸ்டெண்ட் ஆகலை அப்படின்னா ரெண்டாவது ரவுண்டு 2 அப்படிங்கிறது போல இருக்கும் இல்லையா. ஸோ அது திரும்பி காசாக்குள்ளே ஆரம்பிக்குமா. இந்த யூஎன், ஐசிஜே, ஐசிசி இதெல்லாம் இருக்கிறதுனால, கிரிக்கெட் ட்ராஃபி மேட்ச் அது கிடையாது, அது தனியாக நடந்துட்டுருக்கு. அது இது போல் விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் நான் அது சொல்ல வந்து. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஏதோ மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள், தண்ணி, கரண்டு இது போல் விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ரவுண்டு 2ல் அதெல்லாம் இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். எஜிப்ட் வேற போருக்கு வருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அதுக்கு உதவியாக தான் லிபியான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா மிக பெருமளவில் பேசஸ்லாம் ரெடி பண்ணி தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், இஸ்ரேல் தரப்புலேருந்து டிஃபென்ஸ் தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உறவுகளை மேம்படுத்துறதுக்காக ரஷ்யாவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்ட்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மே மாதம் 9ஆம் தேதி. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலை வந்து நண்பன் லிஸ்ட்டில் சேர்த்து அவங்கள வர சொல்லிக்கிறாங்க. இதில் ட்ரம்ப் அவர்களுக்கு கூட இன்விடேஷன் போல்னா பார்த்துக்கோங்களேன், பல நாடுகளை எதிரி நாடுகள் நீங்களே எங்கள் நாட்டுக்கு வராதிங்க அப்படிங்கிறது போல் ரஷ்யா தரப்பு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே மிக முக்கியமான ஜியோ பாலிட்டிக்கல் மூவ்ஸ். இங்கே இது மட்டும் கிடையாது, அதாவது மிடில் ஈஸ்டில் இஸ்ரேல் மட்டும் இது பிரச்சனை பண்ணுறதில்ல, இங்கே காசாவில் மட்டும், அடுத்த சிரியாவில் இருக்குது. சிரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் வியூவில் புதுசாக போய் பிடிச்சிக்கிறாங்க இல்லையா, அந்த பகுதிகளில் எந்த அளவுக்கு பேஸஸை கட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பெருமளவில் தயாராகிட்டு இருக்காங்க இஸ்ரேல். மிடில் ஈஸ்ட்லேயே பிடிக்குதா, அடுத்தது அப்படியே நம்ம தைவான் பக்கத்தில் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று நடுவில் இருக்குது, நான் அடுத்தது வரேன். ஃபஸ்ட்டு தைவான் வந்தாங்க. இந்த தைவானில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமு அங்கெல்லாம் ரெடி பண்ணுறது எப்படி, நம்ம நாட்டை எப்படி பாதுகாக்கலாம், அதாவது தைவான் எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது போல் அமெரிக்காவும் தைவானோட வீரர்கள் இறங்கி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ட்ரைனிங், மேசிவான ட்ரைனிங் அப்படிங்கிறது போல் சைனா தரப்பு வந்து பார்த்திங்கன்னா இது போல் விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் பார்க்கும்போது தெரியுது, அதாவது கமாண்ட் போஸ்ட்டில் எப்படி ரெடி பண்ணுறது, எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், பல ட்ரில்லை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் தயாராகிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜ் நான் அட்டாச் பண்ணலாமான்னு தெரில, இல்லைன்னா நான் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானோட மிசைல் ஃபோர்ஸ் எவ்வளோ, பிலிப்பைன்ஸோட எமர்ஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பல விஷயங்கள் அதை மென்ஷன் பண்ணியிருக்கும்போது உடனடியாக இந்த பிராந்தியத்தில் இருக்கிறவங்கள ஒன்று கூட எப்படி சப்போர்ட் பண்ணி சைனாக்கு எகெயின்ஸ்டாக சண்டை பிடிக்கலாம் அப்படிங்கிறது போல். அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள், மொத்தம் 10,000 ட்ரோன்கள் சீனாக்கு எகெயின்ஸ்டாக பிரத்யேகமாக தாக்குறதுக்காக வடிவமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பியோர் அண்ட் பியோர் ஏஐ தாக்குதலாக இருக்கும் அப்படிங்கிறது போல் பல விஷயங்கள், பல ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த சைட். நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல நம்மளோட அண்டை பாகிஸ்தான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அங்கே ஆப்கானிஸ்தான் ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தானோட ஒரு பார்டர் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இருதரப்புலையும் மாறி மாறி துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு. கேஷுவாலிட்டிஸ் இல்லைங்கிறாங்க, நான் பார்த்தா அப்படி தெரில. ஆனால் இதே இன்னொரு பக்கம் பிஎல்ஏ நாங்கள் தாங்க அப்படிங்கிறவங்கள கிளைம் பண்ணிக்கிறாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. சூசைட் பாம்பர் அட்டாக், பாகிஸ்தானோட ராணுவ வீரர்கள் வண்டி போயிட்டு இருந்துக்கு போய் டம்மின் வெடிக்க வச்சுருந்துக்கிறாங்க. இதுபோல் பல விஷயங்கள் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. இப்போ அது அப்படியே அவங்களுக்கு ரிப்ளிகா நடக்குது அப்படிங்கும்போது அவங்களோட மருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க அந்த மருந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாகிஸ்தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா பல முனை தாக்குதல் இங்கே அண்டை உட்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பங்களாதேஷ் அதுவும் தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்தில். இது எல்லாத்துக்கு மேலே துருக்கி இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் அடுத்தடுத்த வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஆயுதங்கள் எல்லா நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி இப்போ அவங்களோட ட்ரோன்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ட்ரோன்கள்லேருந்து மிசைலை ஏவி சோதனை பண்ணி பார்த்துக்கிறாங்க. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஆப்டிக்கல் கைடன்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்து ஏஐ கைடட் சிஸ்டம்.
அந்த மிசைலே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கைடட் சிஸ்டம். இதை சோதனை பண்ணிக்கிறாங்க. இது போல ஒரு விஷயத்தை தான் நம்ம ஈரான் அட்டாக் பண்ணும்போது நம்ம சொல்லியிருந்தோம். இது போல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது போல. அது போகக்கூடிய வழிகள், அது போல பல விஷயங்கள்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த டைம்ல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல்ல. ஸோ இப்போ துருக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் அப்ல வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆயுதங்கள் எல்லாமே ஏஐ கைடடா மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எதிர்காலத்துக்கான போருங்கிறது அதிநவீனமான போரா இருக்க போது. அதுல துருக்கியும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா பதட்டமான சூழ்நிலையில உருவாயிட்டு இருக்கு. அந்த நிக்கராகுவா சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சீனா கூடயும் ரஷ்யா கூடயும் வாங்க நம்ம இங்க ஒரு கால்வாய் கட்டலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க இல்லையா, அந்த நாடு தான். அது பனாமா கால்வாய்க்கு மேல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடு. இன்கேஸ் பிரச்சனை அப்படின்னா இந்த நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்களை கொண்டு வந்து பதுக்கி வச்சுக்கிறதுக்கு, ஒரு அஃபென்சிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு, இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு ஆனால் போர் பெருசா வருது அப்படிங்கும்போது இந்த பிராந்தியத்தில் இருக்கிற நபர்களுக்கு உதவணும்னா இதையே பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை பனாமா கால்வாய் சிக்கலா இருக்குன்ற பட்சத்துல ரஷ்யா சீனா ஏதோ ஒரு நாடு வந்து பண்ணா இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. அதுதான் இந்த நிக்கராகுவால இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் வந்தது. 30,000 வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா அதாவது ராணுவ வீரர்கள்ல வீரர்களை தனியா ட்ரெயின் பண்ண போறாங்க புதுசா. அது வாலண்டரி போலீஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆக்சுவலாக இது டிரான்ஸ்லேட் ஆகிட்டு இருக்கனால எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கரெக்டாக வரல. வந்துச்சுன்னா நம்ம அடுத்த பயில பார்க்க ஆரம்பிப்போம். இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல் தான். எல்லா பிராந்தியமே பதட்டமான ஒரு சூழ்நிலையில என்டர் ஆயிடுச்சு. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் 3ஆம் உலக போருக்கு கேக் வெட்டி இனிதே வாங்க அப்படிங்கிறது போல தொடங்கி வைக்க போறாரா, இல்லை கூடிய சீக்கிரத்தில் ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுக்கிறாரு, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒத்துக்குவாரா? நான் அமெரிக்காவில் இருக்கிறவங்கள என்ன கேட்குறாங்களா, ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்பாலஜிஸ் பண்ணணும் அப்படிங்கிற போல கேட்டுக்கிறாங்க. அப்போ தான் மினரல் டீல் அப்படிங்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதோ ஒரு முடிவில் இந்த உலக நாடுகள் இருக்கிறாங்க. அது படி நடத்தி கொண்டு போய் அமைதியாக முடிச்சிருவாங்களா, இல்லை பெருமளவில் பிரளயம் வெடிக்குமா, என்ன நடக்கும்ன்றதை பொறுத்து பார்த்தலாம். ஓரளவுக்கு தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.